காலங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. உலகத்தில் ஒன்று வருடங்கள் போகிறது. வருடங்கள் போக போக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வயதும் ஆகிக் கொண்டிருக்கிறது. மட்டுமல்ல, சரீரங்கள் பலனும் குறைந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்தந்த நேரங்களில் நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் உலக பிரகாரமாய் செய்து கொண்டிருக்கிறோம். படிக்கிற காலம் படிக்கிறோம், வேலை செய்கிற நாட்கள் வேலை செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அல்லேலூயா. நபிகளுக்கு மேலாக ஆமென் கர்த்தருக்காக நாம் என்ன செய்தோம்? ஆமென். இந்த வாழ்க்கையில் கர்த்தருக்கு நாம் என்ன செய்தோம், அவருக்கு நாம் எவ்வளவு முதலிடம் கொடுத்தோம் என்பதுதான் மிக முக்கியம். ஆமென். ஆனால் ரெண்டு கூட்டங்கள் இந்த உலகத்தில் உண்டு. ஒன்று உலகத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற கூட்டம், இனி ஒன்று தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிற கூட்டம். அதே காரியம் வேதத்தில் பாருங்கள். சங்கீதம் 20வது சங்கீதத்தில் அதனுடைய 8வது வசனத்தை வாசிப்போமாக. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கையை நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ரெண்டு கூட்டம், முறிந்து விழுகிற கூட்டம், அவன் எழுந்து நிமிர்ந்து நிற்கிற கூட்டம். அல்லேலூயா. ஆச்சரியமான ஒரு காரியம். ஆமென். இந்த உலகத்தில் வாழ்கிற ஜனங்களை கர்த்தர் இரண்டாக பிரிக்கிறார். ஒன்று தேவனை சார்ந்து அவரை உயர்த்தி பிடிக்கிற கூட்டம். இனி ஒன்று உலகத்தில் தாங்கள் சம்பாதித்தது, தங்களால் தேடிக்கொண்டது, தங்களுக்கென்று இருப்பவைகளை நினைத்து உயர்த்தி பிடிக்கிற கூட்டம். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு கூட்டம் முறிந்து விழும், ஆமென், ஒரு கூட்டம் எழுந்து நிமிர்ந்து நிற்கும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நாங்களோ அல்லேலூயா, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென், ஆமென். அப்போ தேவ பிள்ளைகளை நிர்ணயம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆமென். நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் எந்த கூட்டத்தில் இருக்கிறேன்? கர்த்தர் உலகத்தில் தேவன் மனிதனுக்கு ஒரு காலத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதில் எப்படியும் வாழலாம். ரெண்டு வாசல், ரெண்டு வாழ்க்கை, ரெண்டு விதமான பயணம். இப்படி பல காரியங்கள் பிரிக்கலாம். அல்லேலூயா. ஒன்று ரெண்டு வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, இனி ஒன்று பாவ வாழ்க்கை. ஆமென். பாவ வாழ்க்கை உலகத்தை அனுபவித்து எப்படியும் வாழ்கிற வாழ்க்கை. ஆமென். பரிசுத்த வாழ்க்கை கர்த்தர் நமக்கு போதிக்கிற முறைப்படி வாழ்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. ரெண்டில் ஒன்றை ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இந்த ரெண்டு மத்தியில் ஒருவன் நின்று கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதே மாதிரி ரெண்டு வாசல் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒன்று விரிவான வாசல், இனி ஒன்று இடுக்கமான வாசல். அல்லேலூயா. விரிவான வாசல் தாராளமாய் வாழலாம், எப்படியும் வாழலாம், எதுவும் செய்யலாம், எதுவும் பேசலாம், எங்கும் போகலாம், தன் மனம் போல எதையும் செய்யலாம். அல்லேலூயா. இனி ஒரு வாசல் ஜீவனுக்கு போகிற வாசல். அது பிரைஸ் காட், எல்லாரும் அதை கண்டுகொள்ள பார்க்க முடியாது. அதை கண்டுகொள்ளுகிற, அறிந்து கொள்ளுகிற சிலரண்டு கத்திர அந்த ஜீவனுக்கு போகிற வாசலை தெரிந்து கொள்ளுகிற கூட்டம் இந்த பூமியில் ரெண்டு கூட்டம். ஆமென். சொன்ன ரெண்டு கூட்டம். ஒன்று தாராளமாய் வாழ்கிற கூட்டம். அவர்களுக்கு புத்திமதிகள் பிடிக்காது, ஆலோசனை பிடிக்காது, கட்டுப்பாடு பிடிக்காது. ஆமென், ஆமென். எது சொன்னாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அல்லேலூயா. அந்த இடுக்கமான வாசல், அதனுடைய முடிவு ஜீவனுக்கு போவது. விசாலமான வாசல், அதனுடைய முடிவு அழிப்பு செல்கிறது. அப்ப தேவன் நம்மை தெரிந்து கொண்டு, அல்லேலூயா, இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா.
இடுக்கமான வாசல் வேதம் சொல்லுகிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்களோ கிறிஸ்தவர்களா இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களா இருந்தாலும் ஆமென், அந்த வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் மட்டுமே. அல்லேலூயா. அந்த வாசலை கண்டுபிடித்தவர்களை பார்த்தாலே தெரியும். ஆமென். புரியுதா இல்லையா? அல்லேலூயா. விசாலமான வாசலை கண்டுபிடித்தவர்களை பார்த்தாலே தெரியும். நமக்கு உலகத்தில் உள்ள மக்கள் விட்டு விடுவோம். ஆமென். நமக்கு தேவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் தான் நமக்கு தேவை. ஆமென். நாம் எந்த வாசல் வழியே கடந்து போகிறோம்? நாம் இந்த உலகத்தில் எதை மேன்மையாய் நினைக்கிறோம்? ஆமென். எந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நாம் யாருடைய பேரை நாம் உயர்த்துகிறோம்? உலகத்தில் ஏராளமான காரியங்கள் உண்டு. கையை தலையில் சொந்தமாக. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளையே, அந்த விசாலமான வாசல் எல்லா கண்களுக்கும் படுகிற பார்வையில் கிடைக்கும். யார் விசாலமான வாசல் வழியாக கடந்து செல்வோம்? தெய்வ பயமற்ற மனுஷன், துணிகரமான மனுஷன், எச்சரிப்புக்கு கீழ்ப்படியாத மனுஷன், சத்தியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்காத மனுஷன், எவ்வளவு புத்திமதிகள், செய்திகள், எச்சரிப்புகள், கடிந்து கொள்ளுதல்கள் கேட்டாலும் இருதயத்தில் இடம் கொடுக்காத மனுஷன். அல்லேலூயா. உலகத்தில் வா வா என்று உன்னை அழைப்பதற்கு ஏராளம் உண்டு. ஆமென். கவர்ச்சிகரமான ஒரு பக்கம் பாவமாகிய கவர்ச்சி, இன்னொன்று உலக பிரகாரமான நன்மைகளும் ஆசீர்வாதமாகிய கவர்ச்சி. அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன் என்று சொல்லிக் கொண்டு அல்லேலூயா, உன் மனம் போல வாழ அல்ல. அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்காக தேவன் வைத்திருக்கிற பாதையில் நீ ஓட வேண்டும். அல்லேலூயா. இடுக்கமான வாசல், அதனுடைய செல்லுகிற இடம் நித்திய ஜீவனுக்கு நடக்க சொல்லுங்கள். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆமென். அப்படி என்றால் அந்த வழியை வாழ வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும். உலகத்தில் என்ன இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும், எது நஷ்டப்பட்டு விட்டாலும் பரவாயில்லை, இழந்தாலும் பரவாயில்லை, என நித்திய ஜீவன் முக்கியம். ஆமென். பாடுகளை சகித்து கடந்து செல்கிறவன். ஆமென். எல்லாம் அனுபவிக்கணும் என்று அல்ல, அதை வெறுக்க வேண்டிய வெறுத்து என் தேவனுக்கு பிரியமானதை மட்டும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த வாழ்க்கையை பார்த்தாலே தெரியும். ஆமென். ஆண்டவருக்காக அநேக காரியங்களை வெறுத்திருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து, சத்தமா சொல்லுங்க, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென். காரணம் என்ன? வாசிப்போம். மேல் பகுதியை 7வது வசனத்தை வாசிப்போமாக. சிலர் ரதங்களை குறித்து ஆமென் கையை வைத்து சொல்லுங்க. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் உலகத்தில் அவர்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களும் நன்மைகளை குறித்து, அல்லேலூயா, உலகத்தில் இருக்கிற அதிகாரங்கள், தங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான பலங்களை குறித்து அவர்கள் நேர்மை பாராட்டுகிறார்கள். எந்த காரியம் சொன்னாலும் சொல்வார்கள், நான் நினைச்சேன்னா என்னை இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் என் கையில் இருக்கிறாங்க, நான் நினைச்ச அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்லுவார்கள். அல்லேலூயா. எதற்கும் முன் வைப்பது மனிதர்களை, எதற்கும் முன் வைப்பது அதிகாரிகளை, எதற்கும் முன் வைப்பது தன்னுடைய படையை. ஆமென். அல்லேலூயா. தனக்குரிய பலத்தை. ஆமென். ஒரு கூட்டம் இருக்கிற கையை வைத்தால் சொல்றோம். அல்லேலூயா. பிரைஸ் காட். வாசிப்போம். நாங்களோ கையை வைத்தால் சொல்றோம். நாங்களோ அல்லேலூயா, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறிப்பிட்டு கரங்களை தட்டுகிற
நாங்கள் உயர்த்தி பிடிக்கிற ஒரே ஒருவர் எங்களுக்கு சிலுவையில் அடிக்கப்பட்ட ரத்த சுற்றி மறித்து அடக்கப்பட்டு மூன்றாவது உயிரோடு எங்கள் நேசர் இயேசுவை பிடிப்போம். ஹல்லேலூயா. ஒரு யுத்தத்தில் 2 பேர் 2ஐ உயர்த்தி பிடித்தார்கள். ஒருவன் கோலியாத், ஒருவன் தாவீது. ஹல்லேலூயா. இவதல்லே சொல்லுவோம். கோலியாத் எத்தனை அடி உயரம்? 9.5 அடி உயரம். பேஸ்கர் இதனால் 9.5 அடி உயரம், பெரிய அதற்கேற்ற உடல். அவனத்தில் எல்லா நிலையிலையும், அதாவது இன்றைய காலத்தில் குண்டு துளைக்காத ஆடை என்று சொல்வது போல, அன்று அவனுக்கு என்னது உடம்பு பூரா என்னது பட்டயங்கள், ஈட்டிகள், துளைக்காததான என்னது வச்சிருந்தான். அல்லேலூயா. ஆனா சாதாரண நிலையில் ஒருவன் நின்று கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஈட்டி இருக்கிறது, அவன் பட்டயம் இருக்கிறது. அல்லேலூயா. தலையில தலைச்சீரா இருக்கிறது. அல்லேலூயா. உடம்பெல்லாம் பாதுகாப்பு. ஆமென். ஆனா இவனிடத்தில் வெறும் கவனம் கல்லும் மட்டுமே. அல்லேலூயா. இவன் தேவன் அவனுக்கு கொடுத்த பலத்தோடு போகிறான். ஆமென். தேவனை சார்ந்து போகிறான். ஆமென். அவனோ உலகத்தில் இருக்கிற பலத்தோடு அவன் நின்று கொண்டிருக்கிறான். 40 நாட்களாய். ஆமென். அந்த உயரம் எவ்வளவு? 9.5 அடி. ஆமென். அல்லேலூயா. சவுல் ராஜாவும் அவனுடைய ஆட்களும், அந்த கூட்டத்தில் யாரு? தாவீதுடைய அண்ணன்மாரும் உண்டு. எல்லாரும் ஒவ்வொரு நாளும் அவன் வேதம் சொல்லுகிறது, அவன் காலையில சாயங்காலம் வந்து கூப்பிடுவாங்க. ஏன் காலையில? இவங்க வெளியே வர நேரம் அந்த நேரம் தான். காலையில எதற்கு? காலை பசி ஆட்டுறதுக்கோ காலை கடை முடிக்கிறதுக்கோ வெளியே வரும்போ அங்க நின்று டேய் வாடகை இவங்க பார்க்கறது அவனுடைய உயரம். இவங்க பார்க்கிறோம் கையில் இருக்கிற பட்டயம், இவங்க பார்க்கிறோம் கையில் நீட்டி. ஆத்தோட பயந்து என்ன செய்ய போடுறாங்க காலை பாருங்க. அல்லேலூயா. அபிஷேகத்தை இழந்த சவுல். அல்லேலூயா. 40 நாள் ஒவ்வொரு பாருங்க. ஒருத்தர் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால், ஒரு ஆள் முதல்லையே கால் பின் வஞ்சிட்டாலே அவன் கடைசி வரை பின்னாடி தான் கால் எடுப்பான். எதிரி வீக்னஸை புரிஞ்சுக்கிடுவான். இவனுடைய பேச்சில் கொஞ்சம் தோய்வு இருக்கு, முகமே என்ன ஆகுது? மாறுது. இன்னும் மிரட்டினா பயந்துருவோம் போல இருக்கு. அல்ல, நம்ம வீக்னஸை புரிஞ்சுதான் வச்சுக்கிட்டு. அல்லேலூயா. முதல்ல நிற்கிற நிலை, முதல்ல பேசுகிற பேச்சு. அல்லேலூயா. முதல்ல நிற்கிற பாவனை மாறாமல் கடைசியில் இருந்தா அவன் அமைதியா போயிடுவான். அல்லேலூயா. அவனை பார்த்தவன பின்னாடி சொல்லிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. அவன் மிரட்ட ஆரம்பிச்சிடும் அதிகமா. இதே போல என்ன போச்சுன்னு தெரியுமா? அல்லேலூயா. ஈவுதல்லே சொல்லுவோம். 40 நாள் முதல் நாளே அவனோட உருவத்தை பார்த்தாங்க. ஐயோ, இவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா, எல்லாரும் கொண்டு போடாண்டா, எடுத்தான ஓட்டான். 40 நாள் காலையிலும் சாயங்காலம் வந்து நின்று இவங்களை கூப்பிட்டு சவால் விடுறாங்க. 40 நாளையில முதல் நாள் 9.5 அடி உயரத்தில் இருந்த கோலியாத்து. அல்லேலூயா. 40 நாளையில இவங்களாகவே அவனை 300 அடியை உயர்த்திட்டாங்க, படுத்துட்டாங்க. ஆமென். ஆமென். சத்துரு பலம் அதிகரிச்சிருச்சு, அவனுக்கு தைரியம் அதிகமாயிருச்சு. இவன் பயப்பட ஆரம்பிச்சுட்டான். காரணம் இவனுக்கு போல இல்ல, அபிஷேகம் இல்ல. முதல் நாள் 9 அடியில பார்த்தாங்க, 40 நாள் கழிச்சு பார்க்க 300 அடியில பார்க்கறாங்க. அப்படா, இவ்வளவு பெரிய பலமான அந்த நேரத்தில் தான் ஒரு சிறுவன் கடந்து வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க எல்லாம் பயந்து ஓடுறதையும் அவன் கொக்கரிக்கிறதையும் பார்த்த உடனே இவனுக்குள்ள ஒரு எண்ணம், என்னப்பா இங்க நடக்குது? என்ன சம்பவம்? ஐயோ, 40 நாளா சவால் விட்டுட்டு இருக்கிறான். ஒவ்வொருமா
மோதி பார்க்கலாம். எல்லாரும் பயந்து நினைச்சான், ஓடுறான். அண்ணன் பார்க்குறான், டேய் உடனே இங்கே என்னடா வேலை? தகப்பனுடைய கொஞ்சம் ஆர்டர் கிளம்பி மாயிட்டான். பார்த்தீங்களா? ஆமென் ஆமென் அல்லேலூயா. அவன் சொல்றான், நான் இங்கே வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ, கையவே ஹல்லேலூயா. காரணம் என்ன? தைரியம் என்ன? இவனை கொலை பண்ணா, இவனை கொன்றால் ராஜா என்ன கொடுப்பார் வெகுமதி? அது இப்படி இப்படின்னு சொன்னாங்க. இவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சொல்லுது, ஹல்லேலூயா. அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். ஆமென். கர்த்தரை ஜனங்களை நிந்திக்கிறான். ஆமென். பார்த்தோன்னே இவனுக்குள்ள பெரிய தைரியம். ஆமென். இவனோடு நான் போராடுவேன். அவனுக்குள் இருக்கிற அபிஷேகம். ஆமென். தேவன் அளவற்ற வல்லமை பயத்தை கொடுக்கவில்லை, எழுந்து நிமிர்க்க வைக்கிறது. அதுதான் ஆவியின் உள்ளான மனிதன் வல்லமையாக பெறப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆவி உள்ளான மனிதன் வல்லமையாக பெறப்பட உனக்கு விசுவாசம் தைரியம் அதிகமாக இருக்கும். எந்த பிரச்சனை, எந்த போராட்டம் வந்தாலும் அந்த பிரச்சனையை போராட்டங்கள் உன்னை ஒன்று செய்ய முடியாது. சத்துருவாகிய சாத்தானை பார்த்து பயப்படுறோம். யார்? உள்ளான பலம் இல்லை. உள்ளான பலத்தை கூட பரிசுத்த ஆவியானவர். ஏது சொல்லுங்க, விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? ஆரோக்கியம் உள்ளவர்கள். அல்லேலூயா. நமக்கு எழுந்திருக்கப்பட்டோம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கைகளை தலையில சொல்லுவோம், இவைகள் ஒன்று என்று ஒன்று செய்ய முடியாது. என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். நான் மனிதனை நம்பி வரவில்லை, சர்வ வல்லமை உள்ள தேவனை நம்பினார். தாவீது கேட்கிறான், நேர சவுல்கிட்ட போனான். இந்த விருத்த சேதனம் இல்லாத இவனை பார்த்து நீங்க என்ன செய்யணும்? பயப்பட வேணாம், இவனை நான் பார்த்துக்கிறேன். அவன் தேவனை நிந்திக்கிறான், தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறான், தேவ ஜனத்தை நிந்திக்கிறான். நாம அவன் பயந்தவன் சொல்றான், ஒழிச்சிருந்துட்டு, எப்பா அவன் சின்ன பருவத்திலேயே யுத்தத்துக்கு பயிற்சி எடுத்தவன். நீ சின்ன பையன், உனக்கு அந்த பயிற்சி இல்லை. கொஞ்சம் ஆடு இருக்கு, அதை மேய்ச்சாது பிழைச்சிக்க, தோத்துடும். மனுஷன் சொல்றது அப்படிதான். அல்லேலூயா. உனக்கு செட் ஆகாதப்பா, இப்படி இருந்தால் செட் ஆகாதன்னு. ஆமென். உனக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தரை சார்ந்திருந்தால், ஆமென், கர்த்தர் ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தால், ஆமென், யார் என்ன சொன்னாலும் உன்னுடைய இருதயத்தில் இடம் கொடுக்க முடியாது. சொல்றான், சரி இல்ல நான் பார்த்துக்கிட்டு, ஏன்னா என் தகப்பனுடைய ஆடுகளை நான் மேய்த்துக் கொண்டிருக்கோம். சொல்றது என்ன? எனக்கு உலக பிரகாரமா சண்டை போட்டு பழக்கம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. உலக மனுஷனோட சண்டை போட்டு பழக்கம் இல்லை, என்ன மிருகங்களோட சண்டை போட்டும் பழக்கம். ஒரு முறை சிங்கம் வந்தது. என்னது? அவன் நினைச்சா சின்ன ஓனா வந்திருக்காங்க. அல்லேலூயா. ஒரு முறை என்ன வந்து சிங்கம் என் தகப்பனுடைய ஆடை பிடித்து கடித்து தின்னுவதற்காக வந்தது. சிங்கத்திற்கு நான் போய் என்ன செய்ய, வாயை கிழித்து போட்டு ஆடை தப்பிவித்து. அவன் பார்க்கிறான், ஆளை பார்த்தா சிங்கத்தை கிழிக்கிற மாதிரி இல்லையே. சிங்கம் கிழிக்கிற ஒரு ஆளால் அது இருக்கிற என்ன நினைச்சு அடுத்த சொன்ன அதோட விட்டானா. ஒரு முறை என்ன வந்து கரடி அதை அடித்து கொன்று நாடை தப்பிவித்து. அப்படி இருக்கும் போது அல்லேலூயா, இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் ஒரு நாய்க்கு சமம். ஆமென். சிங்கத்தை எப்படி என்ன செய்தான்? கிழிச்சான். கரடி என்ன செய்தான்? அடித்து கொண்டான். கோலியாத்தை கொண்டது எதுல? கல்லுல. அப்ப கல்லெடுத்து யாரை அறிவா? நாயனாடு. ஆமென். கோலியாத்தை அல்லேலூயா அபிஷேகத்தால் நிறைந்தவர். ஆமென். சிங்கமாகவும் பார்க்கவில்லை, ஆமென், கரடியாகவும் பார்க்கவில்லை, ஒரு நாயாய் பார்த்தார். அவனுக்கு கொடுக்கிற அபிஷேகம் அப்படிதான் சொல்லுங்க. ஆமென். ஆமென். இவன் ஒன்றுமில்லை.
சவுலுக்கு ஒரு எண்ணம், இவன் சொன்ன மாதிரி செஞ்சிருவானோ, சரி நான் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் போவோம். எதில்? எப்பா சிப்பாய் வா, எனக்கு பேண்ட் சட்டை எடுத்து போட்டு கொடுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு யுத்தத்துக்குரிய ட்ரெஸ் இருக்கு, அதை எடுத்து யாரு கொடு? தாவீதை போட்டு கொடு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு புரிந்து கொள்ளணும்னா, நான் கொடுத்த எது யுத்தத்துக்குரிய ட்ரெஸ்லையும் பட்டயத்தினால தான் அவன் ஜெயித்தான். இது இல்லைன்னா அவன் என்ன செய்திருப்பான்? தோத்துருப்பான். நான் கொடுத்தது இவனுக்குள்ள இருக்கிற ஆவியன்னு சொல்றாரு. அவன் நீ உனக்கு கொடுக்கிற அபிஷேகம் வேறு, அவன் கொடுக்கிற ஐடியா வேறு. ஆமென். அவன் உலகத்தில் உள்ளதை சார்ந்து நின்று கொண்டிருக்கிறான், உலக பலத்தை சார்ந்து நின்று கொண்டிருக்கிறான். நீயோ என்னை சார்ந்து நிற்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. அந்த புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இந்த இடத்துல போட்டு நடந்து பார்த்தான், இதெல்லாம் எல்லாம் எனக்கு என்ன இல்லை. அப்படியே சொல்லுங்க, எனக்கென்று தேவன் கொடுத்த என்ன இருக்கு? ஒரு முறை இருக்கு. தேவனுடைய பிள்ளை ஒரு புரிந்து பிறருடைய காரியத்தை எந்த காரணத்தை காப்பி அடிக்கக்கூடாது. ஆமென். அவன் அதை செய்ய, நான் எப்படி செய்யறேன், அவன் அப்படி பேசுறேன், நம்மளை எப்படி பேசுறேன், அவன் எப்படியெல்லாம் நடந்து கொண்டு நம்மள அப்படி அவங்கள ஒப்பிடாத. ஹல்லேலூயா. உனக்கு ஒப்பிட உனக்குள்ள இருக்கிறவர். ஹல்லேலூயா. பிறர் செய்வதை நினைக்காதே. ஆமென். சொன்னா இதுல எனக்கு என்ன இல்லை. அப்படியா சொல்ல. இப்போ சவுலுடைய எந்த ஒரு பட்டயத்திலையும் எந்த ஒரு போர் வீரத்துக்குரிய கவசங்களையும் என்ன இல்லை, நம்பிக்கை கலடி போட்டான். இப்போ தேவனும் தாவீதும் மட்டும்தான். அல்லேலூயா. கடந்து போற என்ன நடந்தது? ஆமென். அவன் இவனை பாருப்பா என்று சொல்லி இவனை மிரட்டுறான். இவன் பார்க்கிறான், இவன் சரீரம் பூரா என்னது? கவசங்கள். உள்ளான ஆவி பலத்தோடு பார்ப்பது குறி, இவன் பார்ப்பது எங்கேயாக்கம் பழுது இருக்கு. அவன் தெளிந்த புத்தி வேணும். சத்துருவை மேற்கொள்வதற்கு கண்டபடி போன முடியாது. அவனை எங்க விழுத்தணும்னு அறிவு நமக்கு வேணும். இவனை எதிரிய வீழ்த்துவதற்கு இயங்க உடம்புல என்னது? கவசங்கள். ஆனால் ஏதாவது இடத்தை கத்து வைத்திருப்பார். குறிவாக அடிக்கணும் ஐயா. ஒரே கல்லில் விழுத்தான். அவன் கர்த்தருடைய நாமத்தை தூஷித்தான், தேவனுடைய ஜனத்தை தூஷித்தான். சொல்றான் தாவீது, நீ நிந்திக்கிற ஹல்லேலூயா தேவனாய் கர்த்தருடைய நாமத்தில் நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிறாய். ஆமென். நீ நிந்திக்கிறாயே, அந்த தேவனுடைய நாமத்தில் நான் வருகிறேன். ஒரே கல்லில் பட்டயத்தை குறித்தும் தன் பலத்தை குறித்தும் தன் படையை குறித்தும் மேன்மை பாராட்டுகிற மனுஷன் கட்டாயம் போடுதல் என்ன செய்வான்? தோல்வி மட்டுமல்ல, அழிந்தே போய் கர்த்தரை பிடித்து சார்ந்து நிற்கிற உனக்கு இன்று ஒருவேளை தோல்வி போல தெரியலாம், இன்று ஒருவேளை நினைக்கலாம். ஆனா உன்னை கர்த்தர் தூக்கி நிறுத்துகிற நாட்கள் நெருங்கி வருகிறது. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து. பாருங்க, வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள்ல 21:31 வாசிக்கும் போது வாசிப்போமாக, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக கொடுக்கிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். குதிரை படைய வைத்தோ சேனையை வைத்தோ ஜெயத்தை கணக்கிட முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை தன் சுய முயற்சியில் ஜெயம் அடைய முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை போராட்டங்கள் சூழ்ந்த உலகத்தில், நெருக்கங்கள் நிறைந்த உலகத்தில், அல்லேலூயா ஆமென், உனக்கு பல ஆலோசனை பலன் கொடுக்கலாம். ஒன்று மட்டும் நீ புரிந்து கொள், மனித ஆலோசனை அல்ல, என் தேவனுடைய ஆலோசனை எனக்கு முக்கியம். தேவனை சார்ந்து நின்று பார், கர்த்தரோடு கூட இருப்பதை கர்த்தர் நிரூபித்து காட்டுவார்.
கைகளவை தலைவர் சத்தமா சொல்லுவோம். ஹalleluya. உலக அறிவல்ல, உலக ஞானம் அல்ல, உலக படை அல்ல, உலக பணம் அல்ல, உலக திறமை அல்ல, கர்த்தரோடு நாம் உறவு அமைக்கணும். கர்த்தர் வைத்திருக்கிற விசுவாசம் தான் முக்கியம். உலகத்துக்குரிய காரியத்தில் மேன்மை பாராட்டுகிற மனுஷர்கள் முறிந்து போற குதிரை யுத்த நாளுக்கு என்ன செய்யப்பட்டது? எல்லாம் ரெடி தான். ஆமென். பாருங்க, ஸ்தோத்திரம். கிரியோன் எத்தனை பேரை கொண்டு எதிரியை ஜெயித்தான்? 300 பேர். அங்கேயோ பல ஆயிரம் படைகள். அல்லேலூயா. அதுதான் தேவன். ஆமென். அதாவது ஒன்றது, ஐயோ இது இல்லையே, அது இல்லை, அவர் இல்லை, இவர் இல்லை, அவங்க இல்லை, இவங்க இல்லையே. அவங்களே எத்தனை பேர் சப்போர்ட், எத்தனை பேர் அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறாங்க, எத்தனை பேர், எத்தனை அதிகாரிகள், எத்தனை அரசாங்க தலைவர்கள், அரசியல் தலைவர்கள். நம்ம நினைப்போம் நமக்கு அதெல்லாம் இல்லை, நமக்கா பேச ஒருவரும் இல்லை. என்ன நினைப்பது? என்னிடத்துல கூட பறைகள் பேசியிருக்கிறான். என்ன செய்கிற பாஸ்டர், அவனுக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறான், அதிகாரிகள், குடும்பத்திலெல்லாம் பெரிய டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. எனக்கு யாரும் இல்லை. எங்கள் அப்பாவுக்கும் சரியாக பேசுறதுக்குரிய தைரியம் உள்ள ஆள் இல்லை. பெரிய அதிகாரிக்கு முன்ன நின்று பேசுறதுக்கு அவருக்கு தைரியம் இல்லாத மனுஷன். என் அண்ணன்மார் தம்பி வரலாம் யாரும் எனக்கு வருவதில்லை. நான் கர்த்தரை சார்ந்து போகிறேன். அந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன், நீ கர்த்தரை உண்மையாக சார்ந்து போனா உனக்கு தான் வெற்றி. நாம சபலமெல்லாம் தோத்து போய்விடும். ஆமென். அப்படி கர்த்தரை மட்டும் சார்ந்து ஜெயத்தை பெற்ற அநேகரை சொல்ல முடியும். உனக்காய். ஆமென். ஆமென். தாவீதுக்கு கோலியாத்தை வீழ்த்த ஒரு பழுதை கர்த்தர் வைத்திருந்தார். ஆமென். அதுபோல உனக்காக வெற்றியை கொடுக்க கர்த்தர் ஒரு சூழ்நிலை வைத்திருக்கிறார். எல்லாம் எதிராய் கவசங்களால் மூடப்பட்டிருக்கிறது. ஆமென். எங்கு பார்த்தாலும் கவசம், எங்கு பார்த்தாலும் பாதுகாவல் கவசங்களோடு நின்று கொண்டிருக்கிறார். நான் இவனை ஜெயிக்க எனக்கு ஒன்றும் இல்லை. ஐயோ தலைவர் சொல்லுமா, கர்த்தர் இவனுக்கு ஒரு பணத்தை காட்டுகிறார். இதோட சரியாக வெற்றியில ஒரு பணம் இருக்கிறது. அதை பார்த்து நீ அடிப்பாய் என்றால் அவன் உனக்கு வெற்றி நிச்சயம். கர்த்தர் உனக்கு காட்டுகிறதான இடம் சாதாரண மனிதன் காட்டுவது பெரிதாய் காட்டலாம், கவசத்தால் மூடப்பட்டவனாய் காட்டலாம். தேவன் உனக்கு காட்டுவது ஒரு சிறு பொழுது. என்ன மேகம்? கையளவு மேகம். என்ன மேகம்? கையளவு மேகம். அந்த கையளவு மேகத்திலே அல்லேலூயா தேசத்தை செழிப்பாக்குற மழை இருக்கிறது. அந்த கையளவு மேகத்திலே ஆமென் அல்லேலூயா வறட்சியை மாற்றுகிற தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளை பெரிதாய் இருப்பாங்க. என் தேவன் ஆமென் எனக்காக ஒன்று வைத்திருந்தார். தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை, பெரிய கோலியாத்தை வீழ்த்த ஆமென் தேவன் ஒன்றை ஒரு இடத்தை காட்டுவார். உனக்காக ஒரு நபரை அங்கே எழுப்புவார். ராஜாக்களுடைய இருதயத்தை கண்டு நமக்கு சுத்தமானபடி திருப்புகிறார். ராஜாக்களுடைய இருதயத்தை நமக்கு சுத்தமானபடி திருப்புகிறார். வாழ்க்கை தோல்வி பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை, பிரச்சனையோடு வந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்காக ஒரு இடத்தை கண்டு வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். உனக்கு ஒரு திட்டத்தை செய்ய போகிறார். மனிதர்கள் நினைக்கிறது போல் நினைக்காது. வேதம் அதான் சொல்லுகிறது. எரேமியா புத்தகத்தில் 17வது அதிகாரம் 5 வாசிங்க. முதலாவது மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை மனிதர்களால் ஏதாவது கிடைக்கும்,
அவங்களால் கிடைக்கும், இவங்களா கிடைக்கும் மட்டும் நினைச்சு அதை மனசு வைக்காது. ஆமென். மனிதர்கள் சொல்லுவார்கள், செய்ய மாட்டார்கள். தேவன் சொல்லதை செய்வார், சொல்லாததையும். நீ கேட்டதை அல்ல, கேட்டதற்கு மேலானதை செய்வார். ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய உள்ளான இருதயம் யாரை சார்ந்து கொள்ளட்டும்? தேவன். எசேக்கியாவுடைய இருதயம் கர்த்தரை சார்ந்து கொண்டது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அவருக்காக சகலத்தையும் செய்தார். ஆயுசை கூட கூட்டி கொடுத்தார். ஆமென். கர்த்தரை சேவிக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை சேவிப்பது உலகம் கலந்த அன்பல்ல. ஆமென். உள்ளான இருதயத்துக்குள் தேவனோட நேசம் உனக்கு இருக்கட்டும். உலகத்தை ஒட்டியுள்ள அன்பல்ல. ஆமென். என்னோட வாழ்க்கையில பார்க்கும்போது உலகமும் எல்லாம் சேர்ந்து ஆண்டோடு நாங்கள் அன்பாக தான் இருக்கிறோம். உங்கள் சர்ச்சைக்கு போகிறோம், போகாமல் இல்லை. எங்களை ஆண்டவர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. என்னது வாயில் சொல்லுவாங்க, எப்படிங்க? எல்லாம் எங்கள் ஆண்டவர் தாங்க. ஆனால் சரிதான், உன்னுடைய மனசாட்சி தொட்டுக்கு உதட்டளவில் மட்டும்தானே ஆண்டவர். பாவம் செய்யாமல் இருக்கலாம், ஒழுங்கற்ற நிலையில் வாழாமல் இருக்கலாம். ஆமென். உலகத்துக்கு ஒத்து எல்லாரையும் போல நீ பல காரியம் செய்யாமல் இருக்கலாம், உண்மை. ஆனால் உள்ளான இருதயத்துக்குள் 100% உனக்கு ஆண்டவர் தானே நீ நேசித்து வைத்திருக்கிறாய். கர்த்தரை தான் பார்க்கலாம். வாயளவில் எனக்கு எல்லாம் ஆண்டவர் தான். உள்ளான மனசாட்சிக்கு ஆண்டவருக்கு ஒரு சிறு பகுதியை மட்டும்தான் உள்ள கொடுத்திருக்கிறார். மீதி முழுவதும் உன்னுடைய நண்பர்கள், சொந்த பந்துக்கள், பணங்கள், மற்றுள்ள ஆட்களுடைய பலத்தை உள்ள வச்சிருக்க. மனிதனோட உதவி நமக்கு பெருசா ஒன்று தெரியும், அவ்வளோதான், முடிஞ்சு. எல்லாம் ரெடி, அவன் ரெடி. அவன் பேண்டெல்லாம் போட்டு, ஷூ எல்லாம் போட்டு, டையெல்லாம் கட்டிட்டான். அவன் இப்போ தான் பேண்டு போட்டு நிற்கிறான். தோத்துறான். அவன் தொப்பி இனி தான் வைக்க போகிறான். இப்படி எல்லாம் கணக்கு போடும். அவன் ரெடி ஆகிடும். இதெல்லாம் நமக்கு ஓகே. அதை நீ சிந்திக்காது. எந்த ஒரு மனிதனையும் நீயா தெரிந்து கொள்வதில்லை, தேவனால் கொன்றணும். ஆமென். உனக்காக தேவன் கொண்டு மனுஷன் தான் உன்னோடு கூட நிற்பான். ஆமென். நீயா தெரிந்து கொள்ள மனுஷன் யாரும் நிற்க மாட்டான். மாமிச பலமாய் மாறி போவோம், மாமிச போராட்டமாய் மாறி போவோம், மாமிசீகமான சண்டை சச்சரவாக மாறி போவோம். அல்லேலூயா. உனக்கு தேவனால் அனுப்பப்படுற மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த இடத்துல எல்லா பிரச்சனையும் உடனே ஆஃப் ஆயிரும். தேவன் அவ்வளவு நல்ல ஆண்டவர். ஆமென். அவர் சர்வ வல்லவர், சர்வ ஞானி, மட்டுமல்ல சர்வ வியாபி. ஆமென். சகலத்தையும் அறிந்தவர். ஆமென். ஹல்லேலூயா. தேவனை சார்ந்தவன் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புயபலம். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு, அதான் சில குதிரையை குறித்தும், குதிரை இத்தனை நாளுக்கு ஆயுதம் மாமிசம் உலகம். மனுஷன் மேல் நம்பிக்கை. என்னது? கர்த்தரிடம் நம்பிக்கை இல்லை, வாயில தான் கர்த்தர். எங்க கர்த்தர்? வாய். எங்களையும் எல்லாம் ஏசப்பா தான். சூழ்நிலை எதிர்மாறா வரும், பிரச்சனை கர்த்தர் அனுமதிப்பார். ஹலோ, என்னமோ எங்கேயோ வண்டி போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. வாயில கர்த்தர்ன்னு சொல்லி வெளிவேஷம் போட்டேன்னு வச்சுக்க, சூழ்நிலை எதிர்மாறே வரும். கர்த்தர் உண்மை உன் வாயில மட்டுமா இருதயத்தில் இருக்கிறான்னு சோதிக்கிறதுக்கு. ஆமென். எதிர்மாற வரும்போது தெரியும், எனக்கு எல்லாம் கர்த்தர் ஆண்டவர் தான் சொன்ன வார்த்தை வாயில என்ன அறிக்கை பண்ணது. ஆமென். கர்த்தர் என்று சொல்லுகிற வார்த்தை இங்கிருந்து வரட்டும். இறுதி நிரம்பி வரும் என்றால் அந்த இடத்துல உனக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் ஒருவர் மட்டுமே. மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே
நீர் எங்களோடு வராமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பாலும் ஆண்டவரே, எங்களோடு நீர் வராமல் இருந்தால் எங்களை என்ன அனுப்பாது. ஏன்? நீர் இருந்தா மட்டும்தான் எங்களுக்கு ஜெயம். நீர் எங்களோடு இருந்த மட்டும்தான் எங்களுக்கு போஷிக்கப்பட முடியும். நீர் எங்களோடு இருந்த மட்டும்தான் தாரம் நிற்கப்பட முடியும். எங்கள் பலத்தில் போக முடியாத தெய்வ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார். நீர் எங்களோடு வராமல் இருந்தால் எங்களை என்ன செய்ய? அப்படி ஒரு பயணமே எனக்கு வேண்டாம், அப்படி ஒரு ஆசீர்வாதமே வேண்டாம். நீர் தராத ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம், நீர் காட்டாத பாதை எனக்கு வேண்டாம், நீர் கொடுக்காத நன்மை எனக்கு வேண்டாம். அங்கதில்லை உன்னோடு கர்த்தர் நிற்பார். மனசை பறக்க விடக்கூடாது. உள்ளான இறுதியும் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு முகம் இயேசுவின் முகம். உதடுகள் உள்ள பார்ப்பதும் ஒரே முகம், அறிக்கை பண்ணுவது ஒரே முகம். வாயில் அறிக்கை பண்ணுவது வேறொரு முகத்தையும், இயேசுவின் முகத்தையும் இருதயத்தில் வைத்திருக்கிற முகம் உலக முகத்தை வைக்க. தேவனுடைய பிள்ளைகள் நம்மை ஒன்று வச்சு பார்க்கணும். நான் யாரை பார்த்து நிற்கிறேன், யாரை அறிக்க மாட்டேங்கிறேன், யாருடைய உதவியை மட்டும் சார்ந்திருக்கிறேன், யார் பலத்தை சார்ந்திருக்கிறேன். தேவைக்கு மட்டும் ஏதோ வாயிலா இயேசு, கடமைக்கு போகிற டைமில் ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஜெபம் பண்ணானே வந்தேன், ஜெபம் பண்ணேன். ஆனால் இறுதியத்தில் வேறு சிலதை வச்சுட்டு ஜெபம் பண்ணேன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானது தன் புயல் பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிறோம். அது கர்த்தரை விட்டு விலகுவது என்று சொல்லப்படுவது பாவம் செய்து அக்கிரமம் செய்து போகிறது அல்ல. கர்த்தர் மேல் இருந்த அந்த நம்பிக்கை உள்ளான நிலையில் என்னது விட்டு கர்த்தர் மேல் இருந்த நம்பிக்கையில் அந்த பிளேஸில் உலகத்தையும் உலக மனுஷனையும் கொண்டு நிறைப்பது. அதான் புரியுதா இல்லையா? சரீர பிரகாரமாக உலக பிரகாரமாக கர்த்தரை விட மாட்டோம். ஆனால் கர்த்தர் அதாவது மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை பைபிளமாக்கி கொண்டு விட்டு விலகுவது. உள்ளான இருதயத்துக்குள் தேவன் வைத்திருந்ததான் அந்த ஆதியில் இருந்த விசுவாசம், அந்த வைராக்கியம், அந்த கீழ்ப்படிதல், அந்த தெய்வ இருந்து விலகுவது. வேறு உலகத்தில் மனிதர்கள் உலகத்துக்குரிய காரியங்கள் அந்த இடத்தில் வைப்பான். விலகு. அவன் எப்படிப்பட்டவனா? சபிக்கப்பட்டவன் அப்படின்னா தேவனுடைய உதவியற்ற மனுஷனை மாறிவிடும். ஹல்லேலூயா. ஆனால் 7ஆம் வசனம் வாசிப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து சத்தமா சொல்லுவோம். கர்த்தர் மேல் என்ன வைத்து? நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே, அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு தெரியாமலே தெய்வீக சமாதானமும் ஆசீர்வாதமும் வரும். சமாதானம் எதை போல? நதியை போல கிடந்து தண்ணீர் அண்டை நாட்டப்பட்டும் இருப்பான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் யாரை உயர்த்து, யாரை சார்ந்ததாக இருக்கிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எந்த ராஜாவும் தன் சேனைகளின் மிகுதியால் என்ன ரட்சிக்கப்படும். எந்த ராஜா வாசி அந்த வசனம் சங்கீதம் 33:16-17 வாசிப்போம். எந்த ராஜாவும் படான். அடுத்த வசனம் விருதா தப்புவியாது. அங்க வருது பாருங்க. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற மேல் உலகத்தில் நமக்கு எது இருந்தாலும், ஆமென், எந்த மனித பலம் இருந்தாலும், ஆமென், என்ன திறமை இருந்தாலும் அதோடு நம்மளை என்ன தப்பு வைக்காது. கர்த்தர்
ஆமென். கையில் தலையில சொல்லுவோம். ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில இன்றொரு நமக்கு நம்மை ஒன்று பார்க்கணும். நான் யாரை உயர்த்துகிறேன்? என் இருதயம் யாரை சார்ந்திருக்கிறது? ஆமென். மனுஷனை சார்ந்தா, மனித உதவியை சார்ந்தா? அல்லேலூயா. மனிதன் மேல் நம்பிக்கை வைத்தா இல்ல கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தா? ஆமென். ஆமென். தாவீது மேல் அபிஷேகம் இருந்தது. ஆமென். தாவீது தேவனுக்கு பயந்திருந்தான். அல்லேலூயா. பெரிய பலவன் மத்தியில, ஆமென், பெரிய சேனையே பயந்து ஓடும் போது, ஆமென், அபிஷேகத்தில் நிற்கிற ஒரே ஒரு மனிதன், ஆமென், தைரியமாய் எதிர்த்தார். கையை தலையில சத்தமாக கர்த்தரை சார்ந்து நீ இருப்பாய், கர்த்தருடைய ஆவியானவரை சார்ந்து நீ இருப்பாய், ஹalleluya. ஒரு விசுவாசத்தை உறுதியாக இருப்பாய் என்றால், ஆமென், உனக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் ஒருவரை பார். மாம்ச பலம், உலக பலம், உலகத்துக்குரிய காரியங்கள் நம்மளை கைவிட்டு விடும். இன்று நமக்கு நல்லா இருந்தது போன்றிருக்கும், ஆனால் ஒரு நாள் அது நமக்கு எதிர்மாறாய் மாறி. என்னுடைய வாழ்க்கையில் நல்லா இருக்கும்போது யாரையும் மதிக்க மாட்டாங்க. 10 ரூபா இருந்து ஏதோ ஒரு சில நல்ல நன்மைகள் உண்டாச்சுன்னா கர்த்தருக்கு கொடுக்குற முக்கியத்துவம் குறைஞ்சு போகும். கர்த்தர் ஊழியக்காரங்களை மதிக்கிற மதிப்பும் இல்லை. தெய்வ ஜனங்களுக்குள்ள அன்பாக இருப்பதே இல்லை. ஏன்னா அவர்களுக்கு என்ன வந்து விட்டது? உலக நன்மை வந்து விட்டது. அது நிரந்தரம் நல்ல என்பது அவர்களுக்கு தெரியாது. சில காலங்கள் போகும்போது, அவன் வருஷங்களோடு ஆகும் போகும்போது, இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே குறைந்து விடும். இப்போ அவங்களுக்கு கண்ணு முன்ன தேடுவது யார் தான்? தேவனை தேட முயற்சிப்பாங்க. அவங்க கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அல்லேலூயா. அநேகர் உலகத்தையும் உலகத்தின் நன்மைகளையும் நம்பி அதை சார்ந்து தோல்வி அடைந்த அநேக மக்களை பார்க்க முடியும். தேவ பிள்ளைகள், நீங்கள் யாரோ என்னமோ கர்த்தரை சார்ந்து எந்த பிரச்சனைக்கும், எந்த சின்னதோ பெரிதோ, அல்லேலூயா, கர்த்தரை சார்ந்து, ஆமென், ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, ஆமென், அல்லேலூயா. ஏதோ ஒரு வழிபோக்கனை போல நடந்து ஜெபிக்காத. எங்கே போனாலும் போகிறதுக்கு முன்ன தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படிக்கிட்டு. எனக்கு ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் 2-3 பேர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. எங்கே போனாலும் போகிறதுக்கு அவசரமாக நாங்கள் நிற்போம். நாங்கள் நேரம் மேலே ரெடி ஆகிடும். என்ன இன்னாரை காணோம்னு நமக்கு கோபமாக வரும். டைம் ஆகி போச்சா, எல்லாம் ரெடி, அங்கே போனால் முட்டி போட்டுட்டோம். சரி, முழங்கால நின்று ஜோம் பண்ணி நிற்கிறோம். போய் எப்பா போகலாம் பிரதர், போகலாம் பாஸ்டர், போகலான்னு சொல்ல முடியுமா? நம்ம ஜெபம் முடிக்கிறோம், நாங்கள் வெளியே காக்கணும். இல்லையே, பிறகு போகுவான்னு தெரியும். நம்ம அவசரப்படுறோம், வேலைக்கு ஆகாது. இல்லையா, ஆனால் அங்கே போகும்போது முழங்கால் நிற்கிறவனை கொண்டு தான் கர்த்தர் ஏதாவது செய்திருப்போம். நாங்கள் அவசரம் என்ன முடிஞ்ச பிறகு தான் நான் ஏதாவது சொல்லுவேன். எப்பா என்ன நேரமே ஜெபம் பண்ணக்கூடாதா? ஏன்னா நம்ம மனுஷன், அந்த மனுஷன் சிந்தை அப்போ வந்துருப்பாரு. போகிற நேரத்தில் முட்டி போட்டு நிற்கிறிய, நேரம் ஜெபம் பண்ணி முடிச்சிருக்கிறாரு, அதெல்லாம் தெரியும் சொல்லுவோம். நானே கேட்டுருக்கேன். கடைசியில் பார்த்தா அங்கே போகும்போது நாங்கள் எல்லாம் டெம்மி பீஸு, முழங்கால் நின்றவனை கொண்டு அங்கே அல்லேலூயா. ஒரு ஊழியக்கார சந்திக்க போகணும், மீட்டிங்காக வருஷங்களுக்கெல்லாம் பண்ணோம். சார் உங்களை ஒரு 3 நாள் மீட்டிங் எங்கே சர்ச்சைக்கு வரணும் அது சொன்னார். அது கேட்டாடு என்ன சொல்கிறேன்? ஆமாம் சொல்லிட்டாரு. நம்ம உள்ளார நிலையில் ஆவியில் ஏவலோட தான் போனோம். கர்த்தர் என்ன கூப்பிட சொன்னாரான்னு கேட்டார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனாக இருந்திருக்கிறேன் பாருங்க. ஆமாங்க, அதனால தான் நாங்கள் எவ்வளோ தூரம் வந்தோம். சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன். அப்படி வீடு மேல் மாடி கீழே இருக்குது, மேலே கிடுக்கிடுன்னு மேல் மாடி போனார். கொஞ்ச நேரம் ஆளை காணும், எங்களுக்கு புறப்படவும் வேணும். சரி, நாங்கள் பேசுகிறோம். இப்போ போய் இவ்வளோ நேரம் அவரை வந்துட்டாலும் பரவாயில்லையே, ரொம்ப தூரம் போகணும். நான்
கொஞ்சம் கழிச்சு சரி அந்த டேட்டில் புக் பண்ண சரி செய்யுங்க, அந்த நோட்டீஸ் ஒன்று போடணும். ரொம்ப வருஷம் பழைய ஓட்டு கட்டணம் இருக்குது. இப்போது அது நல்லா இருந்தது, ஆச்சரியமாக தான் இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அநேக சுயமாக நாம் என்ன செய்யணும், தீர்மானம் எடுக்கணும். அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது, சுத்திக்க. கர்த்தரால் எடுக்கிற தீர்மானம், அதில் கர்த்தர் நிற்பார். கர்த்தருடைய முகத்தை பார்க்க முடியும். மனுஷனால் எடுக்கிற தீர்மானத்தில் மனுஷ முகம் கூட நல்ல முகமாக தெரியாது. கர்த்தரால் எடுக்கிற தீர்மானத்தில் பிரகாசமான ஒரு சாயலில் கர்த்தரை பார்க்க முடியும். வார்த்தை வல்லமை உள்ளதாய் பார்க்க முடியும். அதனால் தீர்மானம் கர்த்தரால் எடு, முயற்சிகள் கர்த்தரால் எடு. செய்கிற எந்த காரியம் கர்த்தரை முன்வைத்து செய். ஆமென். சில அதாவது மனிதனிடத்தில் போய் உட்காந்து நம்ம பிரச்சனை சொல்லுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கிறோம். ஆனால் தேவனிடத்தில் போய் முழங்கால் பட்டு கிட்டுக்கிட்டுன்னு ஓடிடும். மனிதன் போய் 3 மணி நேரம் இருக்கிறான் ஒரு தன் பிரச்சனைக்காக. யாருகிட்ட மனுஷன். உங்களாக நம்பி இருக்கிறேன்னு போக போக சொல்லிட்டு வீட்டில் போய் போகணும். அண்ணா மறந்துடாத ஒன்று தான் நம்பி இருக்கிறேன், அவ்வளோ. ஆனால் எங்கேயாவது போகும்போது ஆண்டோட ஜோம் பண்ண 5 நிமிஷம். எத்தனை நிமிஷம்? ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா, நான் இன்னாரை பார்க்க போகிறேன், ஸ்தோத்திரம். நான் போகும்போது கரெக்டாக அவர் நிற்கணும், கதவை தட்டுக்கு முன்னே திறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்போம். ஆமென், முடிஞ்சு. அவர் 5 நிமிஷம் கூட கிடையாது. அவன்கிட்ட போய் உட்காந்து 3 மணி நேரம். எப்படி ஐயா தேவனுடைய அற்புதத்தை நீ பார்க்க முடியும்? 3 மணி நேரம் தேவனிடத்தில் இருக்கு, 5 நிமிஷத்துல கர்த்தர் செய்து முடியுதா? கரையை மாற்றும் நேரத்தை. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் இருக்க ஒரு 3 மணி நேரத்தை கொடு அவருக்கு. முழங்கால போய் நில்லு. அல்லேலூயா. 5 நிமிஷத்துல கர்த்தர் வேலையை முடிச்சு கொடு. கைகளை தண்ணி கர்த்தர் கையில் போடு. அல்லேலூயா. நான் சொன்ன புரியுதா இல்லையா? அந்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் நேரம் அதிகமாக செலுத்து. ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் ஐடியா கொடுக்காதுங்க. ஆண்டவரே சங்கீதம் 91:14 இப்படி சொல்லுகிறது. இதை ஒரு வசனத்தை மறந்துட்டார். நீ வலப்புறம் இடப்புறம் இடம் கொண்டு பெருகுமா என்று சொன்னீரே, மறந்துட்டோம். பெரிய தப்பான பிரேயர், அதெல்லாம் பெரிய பாவமான பிரேயர். செய்யும் ஆண்டவரே. உடனே அவர் சிக்கி தெரிச்சிருந்தார். பயந்து தேவையில்லாத அடாபடி வேலையெல்லாம் காட்டினா ஒன்றும் பெற்றுக் கொள்ள முடியாது. தெய்வ சமூகத்தை தன்னை தாழ்த்தி அமர்ந்திரு. கர்த்தருக்கா பொறுமையுடன் காத்து நீங்கள் அமர்ந்திருந்து, நானே தேவை என்ன செய்யணும்? அமர்ந்திருந்தாக்க நீ உட்கார்ந்துருக்க மாட்டேன். உள்ளான ஆவியில் ஒரு தெளிவோடு இருக்கும். புரியுதா இல்லையா? என்னோட பிள்ளைகள் தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருப்போம். ஆனால் ஆலோசனைக்கு எதிர்பார்ப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற காரியம் ஆச்சரியமாக இருக்கும். எல்லாம் கண்களை போடுவோம், எல்லாரும் எழுந்து இருப்போம். அண்டினோ காக்கும் தூய அன்பு அற்புதமா அண்டினோ காக்கும் தூய அன்பு
என்னாலுமே எந்த தாங்கிடும் வல்ல என்னாலுமே எந்த தாங்கிடும் நம்பீடு என்றென்றுமா இயேசுவை நம்பிடுவே என்றென்றுமா இயேசுவை நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரமாக. அன்பு தகப்பனே, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டி, கர்த்தரை சார்ந்து, கர்த்தரை பற்றி கொண்டு வாழ்கிற நபர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிற ஒரு நாள் வருகிறது. இந்த உலகத்தை குறித்து, உலகத்துக்குரிய காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒரு நாள் முறிந்து விழுந்து விடுவார்கள். எங்கள் வாழ்க்கையில் இதுவரை ஒருவேளை உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்திருக்கிறார். இன்று முதல் எல்லாவற்றிலும் கர்த்தரை சார்ந்து, கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய ஆலோசனை பெற்று கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தருவீராக. ஆமென். ஹல்லேலூயா. தாவீது கர்த்தரை சார்ந்து சென்றான். ஆமென். கோலியாத் தன் படையை தன் பட்டயத்தில் சார்ந்து போனான். கோலியாத் வீழ்ந்து போனான். தாவீதை கர்த்தர் எழுந்து நிமிர்க்கப்பட்டார். அதை ஆண்டவர்களோடு கூட இருக்கிறீர்கள். அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்து. பெரிய கர்த்தர் செய். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டவே. என் சபையுடனே